மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான், மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னு மத்திய அரசும் மத்திய கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள், தமிழ்நாட்டு பிரபலங்களாம் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க முடியாது, நீங்கள் நிதியை கொடுக்காவிட்டாலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க முடியாதுன்னு இவங்களும் வீம்புக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டு தலைவர்கள்ட்ட மத்திய அரசு என்ன விஷமாக கொடுக்குறாங்க? ஒரு மொழியை கற்றுக்க தானே சொல்கிறாங்க. கற்றுக்கிட்டு போவோம் ஐயா. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பணக்கார வீட்டு பசங்கள், அரசியல் தலைவர்கள் பசங்கள், நீங்கள் யாரெல்லாம் நாங்கள் இந்தியை கற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்களோ அத்தனை தலைவர்கள் வீட்டு பிள்ளைகளும் எங்கே படிக்கிறாங்க? பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் ஹிந்தி கற்றுக் கொடுக்கலையா? கற்றுக் கொடுக்குறாங்க. ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குறாங்க, சைனீஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, ஜப்பானி மொழி கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லா மொழியும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆக உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் எல்லா மொழியும் கற்றுக்கணும். இந்த சாதாரண ஏழை பிள்ளைங்கள், அரசு பள்ளிகளில் படிக்கிற ஏழை பிள்ளைகள் தமிழை மட்டுமே கற்றுக்கணும், இங்கிலீஷை மட்டுமே கற்றுக்கணும். ஏன் ஹிந்தி மொழி கற்றுக்கூடாதா? ஒரு மொழியை கற்றுக்கிறதுல என்னையா இருக்குது? கற்றுக்கிட்டு போட்டுமையா. ஏன் வீம்புக்கு பிடிக்கிறீங்க? இன்னும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். அப்புறம் மோடி ஐயா அவர்களுக்கு எந்த மொழியும் பேசாமல் இருந்தாலும், ஊமையாக இருந்தாலும் பசிக்கும். அதனால் எங்களுக்கான நிதியை கொஞ்சம் கொடுத்து விடுங்க மோடி ஐயா.